நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹார்பர் லைனில் தான் வந்திருக்கோம், ரெட் கேட் சைடு. ப்ரோ வந்து இன்றைக்கி ட்ரிகர் வச்சு பிடிக்க வந்தாங்க. சரி, இன்றைக்கி எதாவது மாட்டு தான் பார்ப்போம் மட்டும் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், நம்ம வந்து ட்ரிகர் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அந்த லைன் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, என்னால் லைனை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நூலை இதில் வந்து கெட்ட தான் செய்வோம், சுருக்கு மாதிரி போட்டு. பார்த்தீங்களா தரங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சில நண்பர்கள் கேட்காங்க, இதெல்லாம் கிடைக்குமா, நமக்கு தரலாமா அப்படின்னு கேட்கிங்க. நம்மளே ஒரு இடத்துலேருந்து ஆர்டர் போட்டு வாங்குறது தான் இது. இப்போ சொன்னோன்னா ஒரு 10 நாள் கழிச்சு தான் வரும். சரி, என்ன மீன் அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். நம்ம கிளம்பிட்டார் ட்ரிகர் எடுத்துகிட்டு மீன் அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அவங்க ஆள் நிற்காங்க பார்த்தீங்களா, அங்கிட்டு போய் தான் நம்ம அடிக்க முடியும். வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி காற்றே கிடையாது இந்த லைனில். நம்ம கிடக்கிற அந்த நம்ம ஏரியா பக்கத்தில் உள்ள கிடக்கிற போய் போகவே முடியல, சரியான காற்று. இந்த காற்றுக்கு சரி அதுக்கு இன்றைக்கி போவோம் அப்படின்னு தான் இன்றைக்கி எதிர்பார்த்து வந்தோம். இங்கே பாருங்கள் நண்பா, நண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் செத்துப்பூச்சி யாரை பிடிச்சி மேலே வச்சுருந்துருக்காங்க. அந்த நண்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக. அப்படியே தொட்டோம்னா அட்டை மாதிரி பிய்யுது எங்கள் பாருங்க. அவ்வளோ காஞ்சி போய் தான் இருந்துருக்கு எங்கள் பாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சரி, நம்மளால் வந்து ட்ரிகர் வச்சு அடிக்க கிளம்பிட்டார். அவர் எதாவது அடிக்காரான்னு பார்ப்போம். முதல்ல இந்த பாருங்க, நம்ம முதல்ல ஒரு நண்டு காட்டணும் பார்த்தீங்களா, இப்போ காஞ்சி போன மாதிரி. அது இந்த நண்டு தான், உயிரோடு அந்த அலையுது பாருங்க. தெரியுதுங்களா. நான் பக்கத்தில் போனால் ஓடிடுவேன், அதனால தான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நிறைய நிற்கிது, அந்த தலைமையில் நிற்கிது பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் ஏதோ தூண்டியில் மாட்டி வந்திருக்கு, வெளியே தூக்கி வச்சுருக்காங்க. அப்படியே காஞ்சி போச்சு. இதை பாருங்கள், 2 பேர் தூண்டி போட்டுட்ருக்காங்க. ஒரு பண்டாரி மீன் பிடிச்சிருக்காங்க. நம்ம ஒன்றும் ட்ரிகரில் ஒன்றுமே அடிக்கலை, வந்து 1 மணி நேரத்தில் ஆகிட்டு. எதாவது கடிக்கான்னு பார்ப்போம் உங்களுக்கு. இதை பாருங்கள், ஒரு பண்டாரி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம ட்ரிகரில் ஒன்றுமே அடிக்க முடியல இன்றைக்கி, உயிரோடு தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே ஏற்றிருக்காங்க. எப்படி இருக்கான் பாருங்கள். இது நம்ம பிடிச்சது கிடையாது, இந்த அதில் போட்டுட்ருக்காங்க, தூண்டி போட்டுட்ருக்காங்க பாருங்கள், அவங்க பிடிச்சது தான். 2 மீன் உள்ள கல்லுக்குள்ளே போய் அத்துட்டு அப்படிங்காங்க. சரி, அடுத்து எதாவது கடிக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம சடக்குன்னு வாங்கி தூண்டியை போட்டோம் தம்பிகிட்ட இருந்து. பொம்மையை விரட்டிச்சு பார்த்துக்கோங்க, ஸ்டிக் தூண்டி போட்டுக்கிருந்தோம். சடக்குன்னு தம்பிக்கிட்டு சின்ன சைஸ் தான் மீன். அடுத்து எதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். இன்னும் 2-3 பொடி மீன்கள்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க, அதையும் காட்டுறேன். தம்பி அங்கிட்ட ரொம்ப நேரம் போட்டுட்டு தான் இருக்காரு. ஒன்றும் கடிச்ச மாதிரி தெரில நம்ம வந்ததுலேருந்து. புளிக்கிட்டானே கப்புன்னு. இங்கிட்ட திரும்பிக்கோமா ஏக்கு எடுத்துட்டான். அடுத்து ஒரு மீன் அடிச்சாரு பாருங்க. தூங்க. அதே மீன் தான், ஆனால் அதில் சின்ன சைஸ். அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ரொம்ப சிறுசாக இருக்குது. எப்படி இருக்கு. இறா வந்து நம்ம ஆள் தான் போட்டுட்ருக்காங்க. சரி, அடுத்து எதாவது மீன் கடிக்கான்னு பார்ப்போம். நம்ம ட்ரிகரை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணணும்னு வந்தோம். ட்ரிகரில் அவ்வளோ விசேஷமாக ஒன்றும் இல்லை. சரி, அதனால தான் நம்ம பசங்க எங்களுக்குள்ளே போட்டுக்கிருந்தாங்க. சரி, அவங்க எதாவது பிடிக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம 2 மீனை பார்த்தோன்னே தான் நம்ம ப்ரோ வந்து வாங்கி லேசாக போட்டாங்க. போட்டோன்னே பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு. இதை பாருங்கள் எப்படி இற போடுறாங்கன்னு பாருங்கள். மிதப்பில் மேலே தான் இருக்குது. உள்ளே போட்டுட்ருக்காங்க. லைட்டாக கப்பக்குன்னு வந்து அமுக்குதானா.
கீழே இறக்குங்க நல்லா பார்ப்போம். இந்த பாருங்க, ஒரு மீன் அமைக்கி உள்ளே உட்காந்துட்டு மீன் வருமா தூண்டி வருமானு அந்த போச்சு வந்துட்டா அத்துட்டா விட்டுட்டு தம்பிகளுக்கு இற காலி ஆகிட்டான். அதனால் அவங்க கிளம்புறாங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஏதோ பிளான் பண்ணிட்டாரு. அது ஏதோ ஒன்று வித்தியாசமாக விஷ மீன் ஒன்று அலையுது. மிஸ் ஆகிட்டு இந்த பாருங்கள், தம்பியை பிடிச்ச மீனை பாருங்கள். இறால் தான் இறாவை போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, மதன மீன். இந்த குரூப் தான் ஒரு கிளி மீன். பார்த்தீங்களா, இது இந்த பொட்டி கிளி கூட சேர்ந்தது. இதுவும் குரூப்பர் தான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சது தான். ஒரே ஒரு பாறைக்குட்டி. இவ்வளோ தான் இன்றைக்கி அந்த பசங்க மீன் பிடிச்சிருக்காங்க. ஒரு பண்டாரி நம்ம அப்போவே காட்டியிருப்போம். இந்த ஒன்று தான் கொஞ்சம் உருப்படி. இப்படிலாம் சின்ன கரிமீன் மாதிரி தான், சின்ன மீன் தான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள். நம்ம ப்ரோ வந்து இப்போ வந்து ஸ்டிக்கு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தோம். அந்த பசங்க மீன் பிடிக்க சரி பார்ப்போம் அப்படின்ட்டு ப்ரோ வந்து தூண்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கடிக்கான்னு பார்ப்போம். தம்பி கிளம்பிட்டார் இவர் இற இல்லைன்னுட்டு. நம்ம ஸ்டிக்கில் ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதான்னு பார்ப்போம். எதுக்கும் பார்த்துட்டு தானே கிளம்பி தான் நண்பர்களே. பாருங்கள், நான் ப்ரோ அடிச்சதை பாருங்கள். ஆனால் இன்றைக்கி பேத்துனாங்க நினச்சி அடிக்கலை. நாங்கள் இருட்டு நேரத்தில் இன்றைக்கி மீன் அடிக்கலான்ட்டு வந்துகிட்டே இருந்தோம். பார்த்தோன்னா சைடு ஓரத்தில் அப்படி வயசு சைடு வாங்கி போனான். ஏதோ ஒரு மீன் பெருசாக போகுது, கிளி மீனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நம்ம ப்ரோ இறங்கினாங்க. 2வது தடவை ஏமாந்துட்டோம் அந்த பேத்தையை பார்த்து. இங்கே வரும் முள்ளை பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியான முள் நண்பர்களே, பெரிய பெரிய முள்ளாக தூக்கி நிற்கி. இதுவும் மேலே தான் லேசாக அடி ஏறி இருக்குது. அதனால் விட்டுட்டோம்னா ஓடிடுவான் எப்படியும். பாருங்க வாயை பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே முள் மாதிரி விரிச்சு நிற்கி குப்புன்னு. சரி, தண்ணி கக்குது இப்போ தான். பாருங்க அவன் தண்ணி உள்ளே இழுத்து வச்சுருந்துருக்கான். அவ்வளோ தண்ணி வெளியே விட்றான் குப்புன்னு. நம்ம இதில் அப்படியே உள்ளே விட்டுருவோம். வேண்டாம், ஏதோ வாந்தி எடுத்த மாதிரி கக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அப்படியே சுருங்கிட்டு பாருங்க. ஆனால் இதுவும் இந்த தொலி ஓரத்தில் தான் அடிச்சிருக்குங்க பாருங்கள். லேசாக ஒரு ஓரமாக தான் வந்திருக்கு அன்பு. நடுவில்லாம் இறக்கல இந்த ரவுண்டும். இதெல்லாம் பொழைச்சிக்கும். சரி, போடு போடு குப் 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 குப். காலை பிடிச்சி இப்போ தண்ணி குடமாக இருக்குது. அது ட்ரிகர் பக்கத்தில் வைங்க ப்ரோ. வாரமாக வைக்கணும். ரீசெண்டாக ஒன்று பண்ணுங்க பாருங்க. இந்த பாருங்க, நம்ம ப்ரோ வந்து அம்பு எடுங்க அம்பு எடுங்க. அம்பு எடுத்தாச்சு. நம்ம இனிமேல் தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். நல்லா கெதியாக இருக்கான் இன்னைக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கெதியாக இருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த பாருங்க நண்பா, நம்ம அந்த மீனை வந்து செத்துறக்கூடாதுன்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறோம். ஆனால் நம்ம மீனை பார்க்கவே இல்லை, கிளி மீனாக இருக்கும்னு எதிர்பார்த்து தான் நம்ம அடித்தோம். அன்றைக்கும் அப்படி தான் ஏமாந்துட்டோம். நைட் நேரத்தில் என்ன மீனே தெரிய மாட்டேனுங்க. இதுதான் அந்த மீனா அப்படின்னு தெரியல. அந்த கல் வாரத்தில் உள்ளே ஒதுங்கி வரும்போது பெரிய மீன் மட்டும்தான் தெரியுதே தவிர இந்த மீன் தான் தெரிய மாட்டேங்கி. இதான் நம்ம ப்ரோ தண்ணிக்குள்ளே விட்டுருவாங்க பாருங்கள். பாருங்க, போயிட்டு உள்ள கல்லுக்குள்ளே போயிட்டு செல்லுன்னு அந்த போயிட்டான் பாருங்க. இந்த போகிறான் பார்த்தீங்களா, சாகாது இந்த மீன்.
பாருங்க எவ்வளோ அழகாக நின்றுதுன்னு பாருங்க. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இதில் மண்டையிலலாம் அடிக்க மாட்டோம். உள்ளே போயிட்டு கல் உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் நம்மளும் தூண்டி போட்டு பார்த்தோம். ஸ்டிக்கு போட்டு எரிஞ்சு தாங்க இருக்கோம். எரிஞ்சு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் விசேஷமாக ஸ்டிக்கில் கடி இல்லை. நம்ம ட்ரிகர்லேயும் விசேஷமாக கிடையாது. அந்த 2 பசங்க தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அதையாவது எடுப்போம் அப்படின்னு தான் நம்ம ப்ரோவும் அதில் வாங்கி போட்டிருப்பாங்க. தூண்டி போட்டவொடனே கடிச்சிட்டு டப்புக்கிட்டு இன்றைக்கி அவ்வளோதான் பிடிக்க முடிஞ்ச மீன். அடுத்த வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய்.